வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை பயணம் ஒத்திவைப்பு. வறுமையை ஒழிக்க விசேட வேலை திட்டம் முன்னெடுக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் இடம்பெற்று நாளையுடன் 5 வருடங்கள் நிறைவு. இன்று கொழும்பு கொச்சிக்கடையில் இருந்து நீர்கொழும்பு வரை நீதிக்கான பேரணி. மின்சாரம் மற்றும் எரிபொருள் விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகளும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிப்பு. ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வு இன்றேல் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என ஆசிரியர் சங்கம் எச்சரிக்கை. பாகிஸ்தானில் கனமழை காரணமாக இதுவரை 87 பேர் உயிரிழப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. ஈரான் ஜனாதிபதி தனது இலங்கை பயணத்தை ஒத்திவைத்துள்ளார். ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இலங்கைக்கு பயணம் செய்யும் திகதி இன்னும் உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை என வெளிவிவகார அமைச்சின் வட்டாரங்களில் அறிய முடிகின்றது. உமா ஓயா பல்நோக்கு திட்டத்தை மக்களிடம் கையளிக்கும் நோக்கில் ஈரான் ஜனாதிபதி எதிர்வரும் 24ஆம் தேதி இலங்கைக்கு பயணம் செய்ய திட்டமிட்டிருந்தார். ஆனால் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக இந்த பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை பயணத்தின் திகதி இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை என கொழும்பில் உள்ள ஈரான் தூதுவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 24ஆம் தேதி ஈரான் ஜனாதிபதி இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ளாவிட்டால் உமாஓயா தரப்பு தினத்தை ஒத்திவைப்பு தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. ஈரான் இஸ்ரேல் இடையேயான பதற்றத்தை தணிக்க ஐநாவும் மேற்குலக நாடுகளும் முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றன. என்றாலும் இஸ்ரேல் நடத்தியுள்ள தாக்குதலுக்கு பதிலடியை கொடுக்க ஈரான் தயாராகிவிட்டது. இதற்கான தயார்படுத்தல்களை மேற்கொள்ளும் உத்தரவுகளை இப்ராஹிம் ரைசி அந்நாட்டு இராணுவ தளபதிக்கு பிறப்பித்துள்ளார். இதனால் வளைகுடா நாடுகளில் பதற்றமான சூழ்நிலை தோன்றியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அம்பேவல பால் பண்ணைக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று முற்பகல் கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். அம்பேவல பால் பண்ணையின் அபிவிருத்தி தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று முற்பகல் கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். பால் பண்ணை குழுமத்தின் பொது முகாமையாளர் சரத் பண்டார மற்றும் அதன் பணியாளர்கள் ஜனாதிபதியை வரவேற்றனர். பண்ணையின் புதிய அபிவிருத்தி பணிகளின் முன்னேற்றத்தை மீளாய்வு செய்த ஜனாதிபதி கறவை மாடுகள் வைக்கப்பட்டுள்ள வளாகத்தையும் பார்வையிட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அதன் பின்னர் ஊழியர்களுடன் சிறு உரையாடலில் ஈடுபட்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அம்பேவல பண்ணையின் பால் உற்பத்தி துறையில் எட்டப்பட்டுள்ள படிப்படியான வளர்ச்சி மற்றும் தேசிய பொருளாதாரத்திற்கான அதன் பங்களிப்பை பாராட்டினார். அந்த அலுவலக வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த விசேட அதிதிகள் புத்தகத்தில் ஜனாதிபதி குறிப்பு ஒன்றையும் எழுதியதுடன் பண்ணை ஊழியர்களுடன் குழு புகைப்படம் ஒன்றையும் எடுத்துக் கொண்டார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 2022 டிசம்பர் மாதம் அம்பேவல பால் பண்ணைக்கு அவசர கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். அத்துடன் அதன் போது வழங்கப்பட்டிருந்த பணிப்புரைகளின்படி கடந்த ஆண்டு பண்ணையில் விரிவான அபிவிருத்தி பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. வறுமையை ஒழிக்க விசேட வேலை திட்டம் முன்னெடுக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெண்களுக்கான தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் இன்று இடம்பெற்ற மகளிர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். වැඩිදියුණු කරන්නට අපි ගන්න පියවර පිළිබඳව පැහැදිලි කිරීමක් කරන්නට බලාපොරොත්තු වෙනවා. பெண்களை மையமாக கொண்ட வேலைவாய்ப்புகளை ஏற்பாடு செய்ய நடவடிக்கை எடுக்கவுள்ளோம். வறிய குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு வறுமையை போக்க நிதி வழங்கும் நடவடிக்கையை மேற்கொள்ளவுள்ளோம். ஏற்றுமதி முதலீட்டு என்பவற்றை மையமாக கொண்டு வறுமையை ஒழிக்கும் நடவடிக்கையை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளோம். ஆடை தொழிற்சாலையில் பல பெண்கள் தொழில் புரிகின்றனர். அதற்கான மூலப்பொருட்களை பெற்றுக்கொள்ள எத்தனிக்கும் போதோ அவற்றின் விலை அதிகரித்து செல்வதால் வெளிநாடுகளில் இருந்து அவற்றை கொள்வனவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகவே ஏற்றுமதி மற்றும் சுற்றுலாத்துறை ரீதியான தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்த எதிர்பார்த்துள்ளோம். நாட்டில் 1 லட்சத்திற்கும் அதிக தொழில் வாய்ப்புகளை உருவாக்க எதிர்பார்த்துள்ளோம். අපි හැමෝම දන්නවා මඩකලපු දිස්ත්‍රික්කයේ කාන්තාවන් රටේ සෙසු දිස්ත්‍රික්කවල කාන්තාවන් ශුද්‍ර මූල්‍ය ණය මර උගලට
உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் வெளிப்படாத 8 விடயங்களை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தெரிவித்ததாக அருட்தந்தை ஸ்ரீல் காமினி தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் இதுவரையில் வெளிப்படாத 8 விடயங்களை தான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தெரிவித்ததாக கத்தோலிக்க பேராயர் இல்லத்தின் தகவல் தொடர்பாளர் குழுவின் உறுப்பினர் அருட்தந்தை ஸ்ரீல் காமினி தெரிவித்துள்ளார். கொழும்பில் அமைந்துள்ள பேராயர் இல்லத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். කරුණ තමයි 2018 නොවැම්බර් මාසේ 30 වෙනිදා වවුනතිව් නගරයේදී පොලිස් නිලධාරීන් දෙදෙනෙකු ඝාතනය වුණා. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் இதுவரையில் வெளிப்படாத 8 விடயங்களை நான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தெரிவித்திருந்தேன். பாலியத்த ரங்கே பண்டார ராஜாங்க அமைச்சராக இருந்த காலப்பகுதியிலேயே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் இடம்பெற்றிருந்தன. ஆகவே அவர்களால் அப்போது குற்றவாளிகளை சட்டத்தின் முன் கொண்டுவர முடியுமான நிலை காணப்பட்டதல்லவா? அதேபோன்று தற்போதும் அவர்களால் குற்றவாளிகளை சட்டத்தின் முன் கொண்டுவர முடியுமல்லவா? தேசிய மக்கள் சக்தியினர் அவர்களின் முன்மொழிவுகளை முன்வைத்துள்ளனர். அதனை நாம் பெற்றுக்கொண்டதால் அவர்களுக்கு ஆதரவாக செயற்படுகின்றோம் என்ற அர்த்தம் இல்லையல்லவா? அரசியல் கட்சிகள் பிறரால் வழங்கப்படும் திட்டங்களை பற்றி பேசுவதை விட தங்கள் முன்மொழிவுகளை எங்களிடம் ஒப்படைப்பது வரவேற்கத்தக்கது. ඒ වන විට මැලේසියාවේ ශ්‍රී ලංකා තානාපති කාර්යාලයේ ආරක්ෂක උපදේශක වශයෙන් කටයුතු කළ මේජර් ජෙනරාල් සුරේෂ් සලේ විසින් உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் இடம்பெற்று நாளையுடன் 5 வருடங்கள் நிறைவடைய உள்ள நிலையில் கொழும்பு கொச்சிக்கடையில் இருந்து நீர்கொழும்பு வரை நீதிக்கான பேரணி ஆரம்பமாகியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் இடம்பெற்று நாளையுடன் 5 வருடங்கள் நிறைவடைய உள்ள நிலையில் இன்று மாலை தாக்குதல் இடம்பெற்ற கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் திருத்தலத்திலிருந்து நீர்கொழும்பு கட்டுவாப்பட்டிய புனித செபஸ்தியார் ஆலயம் வரை நீதிக்கான பேரணி ஆரம்பமாகியுள்ளது. அதன் ஆரம்ப நிகழ்வாக கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் திருத்தலத்தில் பூஜை வழிபாடுகளுடன் ஆரம்பமான நீதிக்கான பேரணியில் ஏராளமான மக்கள் பங்கேற்றனர். புனித அந்தோனியாரின் திருச்சுரூபம் மற்றும் புனித செபஸ்தியாரின் திருச்சுரூபம் இந்திய வாகனங்களுக்கு குறித்த பவனியில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளன. குறித்த பேரணி நாளை காலை நீர்கொழும்பு கட்டுவாப்பட்டிய தேவாலயத்தை அடைந்தமையை தொடர்ந்து விசேட நினைவுகூரல் வழிபாடுகள் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக முதலாவது சர்வதேச கல்வியியல் ஆய்வு மாநாடு இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக முதலாவது சர்வதேச கல்வியியல் ஆய்வு மாநாடு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இன்று இடம்பெற்றது. பல்கலைக்கழக துணைவேந்தர் ஸ்ரீ சர்க்குணராஜா தலைமையில் இடம்பெற்ற மாநாட்டில் விரிவுரையாளர்கள், மாணவர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர். இதன்போது பல்வேறு விதமான ஆய்வுக் கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. அதிகளவிலான உடல் உறுப்புகளின் பெயர்களை ஒப்புவித்த 6 வயது சிறுவன் சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். அதிகளவிலான உடல் உறுப்புகள் மற்றும் தசை நார்களின் பெயர்களை ஒப்புவித்த 6 வயது சிறுவன் சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். நுவரெலியா லவர்ஸ்லீப் பகுதியில் வசித்து வரும் கலினேஷன் கர்சித் கோலி ட்ரினிட்டி கல்லூரியில் கல்வி கற்று வரும் நிலையில் கல்வி ராஜாங்க அமைச்சர் அருணாசலம் அரவிந்தகுமார் முன்னிலையில் இந்த முயற்சியை மேற்கொண்டார். நேற்று கொழும்பு பத்திரமுல்லையில் உள்ள கல்வி அமைச்சில் மனித உடல் உறுப்புகளின் உருவப்படத்தை பார்த்து அதிலிருந்து உடல் உறுப்புகள் மற்றும் தசைநார்கள் போன்றவற்றை அடையாளம் காட்டியவாறு அவற்றின் பெயர்களை தெளிவாக கூறியுள்ளார். 171 தசைநார்கள், 34 எலும்புக்கூடுகள், 44 தசைகள் போன்றவற்றை ஆங்கில மொழியில் 3 நிமிடமும் 30 செகண்ட்களில் கூறினார். இந்த முயற்சியை கண்காணித்த சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் இலங்கை கிளை துணைத் தலைவர் ஸ்ரீ நாகவாணி ராஜா மற்றும் பொதுச் செயலாளர் இந்திரநாத் பெரேரா போன்றோர் சோழன் உலக சாதனையை உறுதி செய்தனர். இந்த நிகழ்வை சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனமும் ஃபீஃபில் ஃபவுண்டேஷன் ஆகிய அமைப்புகள் இணைந்து நடத்தியிருந்தன. இதன்போது கல்வி ராஜாங்க அமைச்சர் சட்டகம் செய்யப்பட்ட சான்றிதழ் மற்றும் பதக்கம் போன்றவற்றை சாதனை மாணவனுக்கு வழங்கி பாராட்டினார். பிரதேசத்தை சார்ந்த 6 வயதான கலாநேசன் ஹர்ஷித் என்ற இந்த சிறுவனின் திறனை நாங்கள் கண்டக்கூடியதாக இருந்தது. மனித உடம்பில் இருக்கும் அனைத்து அங்கங்களின் பெயர்களையும் 3 நிமிடத்திற்குள் அச்சொட்டாக கூறும் அந்த தன்மை அவருக்கு இருக்கின்றது. இது ஒரு உலக சாதனையாகவே நான் பார்க்கின்றேன். ஏனெனில் இவ்வாறு வெறுமனே 6 வயதை கொண்ட ஒரு சிறுவன், தரம் ஒன்றிலே படிக்கும் ஒரு சிறுவன் இவ்வாறான செயல்பாட்டிலே இருப்பது உண்மையிலேயே பெருமை தரக்கூடியதாக இருக்கின்றது.
அவரின் அந்த ஆற்றல் உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விடயம். இவ்வாறான விடயத்தை அனைவருக்கும் செய்ய முடியாது. இவரின் பெயர் உலகளாவிய ரீதியிலே பாட வேண்டும், புகழ்பட வேண்டும் என்று வாழ்த்துவதோடு அவருக்கான அதற்கான அனைத்து ஒத்துழைப்பைகளும் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிற விடயத்தையும் கூறுகின்றேன். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பிலான நடமாடும் சேவை மன்னாரில் இடம்பெறுகின்றது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான நடமாடும் சேவை மன்னார் நகரசபை மைதானத்தில் இன்றும் நாளையும் இடம்பெறுகின்றது. இலங்கை வெளிநாட்டு பணியகத்தின் ஏற்பாட்டில் குறித்த நடமாடும் சேவை முன்னெடுக்கப்படுகின்றது. வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள், இஸ்ரேல் வேலைவாய்ப்புகளுக்காக பதிவு செய்தல் மற்றும் தொழிற்பயிற்சிகளுக்கு பதிவு செய்தல், தொழில் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வுகள் உட்பட மேலும் பல சேவைகள் இந்த நடமாடும் சேவையின் மூலம் வழங்கப்படுகின்றன. அத்துடன் பிரபல கலைஞர்களின் இசை நிகழ்ச்சிக்கும் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு விபுலானந்தா இசை நடனக் கல்லூரியின் ஓய்வு பெற்ற அதிபர் ராஜேஸ்வரி தட்சணாமூர்த்தியை கௌரவிக்கும் நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றது. மட்டக்களப்பு விபுலானந்தா இசை நடனக் கல்லூரியின் வளர்ச்சிக்கு பெரும் பணியாற்றி ஓய்வு பெற்ற அதிபர் திருமதி ராஜேஸ்வரி தட்சணாமூர்த்தியை கௌரவிக்கும் நிகழ்வு சிறப்பாக இன்று இடம்பெற்றது. விபுலானந்தா இசை நடனக் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட காலம் முதல் தமது திறமையினாலும் ஆற்றலினாலும் பெருமளவான கல்வியியலாளர்களை உருவாக்கியமையினை கௌரவிக்கும் முகமாக வாழும் போதே வாழ்த்துவோம் எனும் தொனிப்பொருளில் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நிகழ்வானது பழைய மாணவியும் பட்டிருப்பு கல்வி வலய இசைத்துறை சேவைக்கால ஆசிரிய ஆலோசகருமான டேசிராணி ராஜகுமாரன் தலைமையில் இடம்பெற்றது. ஆன்மீக அதிதியாக மட்டக்களப்பு ராமகிருஷ்ண மிஷன் பொது முகாமையாளர் ஸ்ரீமத் நீல மாதவானந்தாஜி மகாராஜ் சுவாமி கலந்து கொண்டார். கிழக்கு பல்கலைக்கழக வேந்தர், ஓய்வு நிலை பேராசிரியர் மா செல்வராஜா மற்றும் சிறப்பு அதிதிகள் என பலர் கலந்து கொண்டனர். சுவாமி விபுலானந்தரின் சமாதிக்கு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டு வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. ராஜேஸ்வரி தட்சிணாமூர்த்தியை கௌரவிக்கும் வகையில் பழைய மாணவர்களால் பாத பூஜை செய்யப்பட்டமை சிறப்பம்சமாகும். மின்சாரம் மற்றும் எரிபொருள் விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகளும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கும் விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. மின்சாரம் மற்றும் எரிபொருள் விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகளையும் தொடர்ந்து அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனம் செய்து வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் உத்தரவின் பிரகாரம் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்கவினால் அது தொடர்பான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. புதிய மின்சார சட்ட மூலத்திற்கு எதிராக நீதிமன்றத்தை நாட முடியும் என அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தினால் கொண்டுவரப்படுகின்ற புதிய மின்சார சட்ட மூலத்திற்கு எதிராக செயற்படுவோர் நீதிமன்றத்தை நாட முடியும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். எனினும் மின்சார கட்டணத்தை குறைப்பதே புதிய மின்சார சட்டமூலத்தின் நோக்கமாகும். அதற்கான 2 வழிமுறைகளில் இரண்டாவதாக உள்ள நிர்வாக செலவை குறைப்பதையே மேற்கொள்ள உள்ளோம். முதலாவது வழிமுறையான மின் உற்பத்தி செலவை குறைப்பதற்கு எரிபொருள் இயங்கும் மின் உற்பத்தி நிலையங்களுக்கு பதிலாக மீள் புதுப்பிக்கத்தக்க மின்சக்தி திட்டங்களை எதிர்காலத்தில் கொண்டுவர உள்ளோம் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் முறையான ஆய்வுகள் மற்றும் விழிப்புணர்வின்றி இந்த சட்டம் மூலம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வு ஒன்றில் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் பற்றாக்குறைக்கான தீர்வு கிடைக்கப்பெறாவிட்டால் எதிர்வரும் 30ஆம் தேதிக்கு பின்னர் தொழிற்சங்க நடவடிக்கைக்கு செல்ல உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். පිට පාසැල් පද්ධතියේ තියෙන මේ අතිවිශාල ගුරු පුරප්පාඩු සංඛ්‍යාව පිරවීමට අවශ්‍ය වැඩපිළිවෙලක් අදලා නැහැ. මේ අලුත් අවුරුද්දෙන් පස්සේ ලබන සතියේ පාසල් ආරම්භ වෙනවා. ඒ පාසල් ආරම්භ වෙන්න කලින් මේ කිසිම කටයුත්තක් නිවැරදිව වෙලා பாடசாலை கட்டமைப்பிற்குள் காணப்படும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய தேவையான ஏற்பாடுகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை. 40,000க்கும் அதிகமான ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகின்றது. அதேபோன்று மேல் மாகாணத்தில் ஆசிரியர் பற்றாக்குறையை நிரப்ப தெரிவு செய்யப்பட்ட ஆசிரியர்கள் உரியவாறு நியமிக்கப்படாமையின் பின்னணியில் பாரிய சிக்கல் நிலை காணப்படுகின்றது. ஆசிரியர்களுக்கு உரிய வகையில் இடமாற்றம் வழங்கப்படவில்லை. ஆசிரியர் பற்றாக்குறைக்கான தீர்வு எதிர்வரும் 30ஆம் தேதிக்குள் வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. ஆனால் அதற்கான நகர்வுகள் முன்னெடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. ஆகவே குறித்த தீர்வு கிடைக்கப்பெறாத பட்சத்தில் எதிர்வரும் 30ஆம் தேதிக்கு பின்னர் பாரிய எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுக்க தயாராக உள்ளோம். ගැටලුවට අදාළ කැබිනට් පත්‍රිකාව තාම අනුමත කරලත් නැහැ. විශේෂයෙන් ගුරුවරු
ලක්ෂකරඩි පිරිසක් උසස්වීම අහිමිව ඉන්න වෘතිය සමාලෝචනය සහ මඩියුල ප්‍රශ්නයක්. யாழ்ப்பாண பல்கலைக்கழக உயர் பட்டப்படிப்புகள் பீட பீடாதிபதியாக தி வேல்நம்பி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக உயர் பட்டப்படிப்புகள் பீட பீடாதிபதியாக சிரேஷ்ட பேராசிரியர் தி வேல்நம்பி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். தற்போதைய பீடாதிபதி பேராசிரியர் சே கண்ணதாசனின் பதவிக்காலம் எதிர்வரும் 26ஆம் தேதி நிறைவடைய உள்ள நிலையில் புதிய பீடாதிபதியை தெரிவு செய்வதற்கான விசேட பேரவை அமர்வு இன்று பிற்பகல் துணைவேந்தர் சி ஸ்ரீசர்குணராஜா தலைமையில் இடம்பெற்றது. பீடாதிபதி தெரிவுக்காக முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீட முன்னாள் பீடாதிபதியும் கணக்கியல் துறை சிரேஷ்ட பேராசிரியருமான தி வேல்நம்பி, விஞ்ஞான பீட ரசாயனவியல் துறை தலைவர் பேராசிரியர் கு வேலாயுதமூர்த்தி மற்றும் விலங்கியல் துறையை சேர்ந்த பேராசிரியர் க கஜபதி ஆகியோர் தமது விருப்பத்தை வெளிப்படுத்தினர். இதன்போது பீடாதிபதி தெரிவுக்கு ஆர்வத்தை வெளிப்படுத்தியவர்களின் சுய சமர்ப்பணம் இடம்பெற்றது. 2 பேராசிரியர்களே சுய சமர்ப்பணத்திற்கு வருகை தந்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து பேரவை உறுப்பினர்களிடையே இடம்பெற்ற வாக்களிப்பின் போது சிரேஷ்ட பேராசிரியர் தி வேல்நம்பி வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் முதல்நிலை பெற்று உயர் பட்டப்படிப்புகள் பீடத்தின் அடுத்த பீடாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். இந்த நிலையில் தி வேல்நம்பி எதிர்வரும் 26ஆம் தேதி முதல் அடுத்து வரும் 3 ஆண்டுகளுக்கு பீடாதிபதியாக செயற்பட உள்ளார். ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் மன்னார் அலுவலகம் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் மன்னார் மாவட்ட அலுவலகம் இன்று காலை வெவ்வேறு ரீதியாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மன்னார் தாழ்வுப்பாடு பிரதான வீதியில் அமைக்கப்பட்ட அலுவலகத்தை கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் குலசிங்கம் திலீபன் ஆகியோர் இணைந்து திறந்து வைத்தனர். நீண்ட காலமாக மன்னார் மாவட்டத்தில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் கிளை அலுவலகம் இயங்காத நிலையில் அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் மருத்துவர் கதிர்காமநாதன் மற்றும் கட்சியின் மாவட்ட இணைப்பாளர்கள், இளைஞரணி தலைவர், செயலாளர், பிரதேச இணைப்பாளர் என பலர் பங்கேற்றனர். மட்டக்களப்பு வாழைச்சேனையில் 20 இடங்களில் இடம்பெற்ற அனர்த்தங்களில் 2 உயிரிழந்துள்ளனர். மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவில் நேற்று மாலை 20 இடங்களில் இடம்பெற்ற அனர்த்தங்களில் 2 பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். பிரைந்துறை சேனை வாழைச்சேனையில் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் கைகலப்பாக மாறிய நிலையில் 43 வயதுடைய 4 பிள்ளைகளின் தந்தை கொலை செய்யப்பட்டுள்ளார். முருத்தானையில் உள்ள வெற்றிலை போட்ட மடுகுள பகுதியில் கட்டுவலை கட்டி மீன்பிடியில் ஈடுபட்டவர் முதலைக்கடிக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார். 3 பிள்ளைகளின் தந்தையான 67 வயதுடைய மயில்வாகனம் என்பவரே முதலைக்கடிக்கு இலக்காகி உயிரிழந்தவர் ஆவார். இம்மரண சம்பவங்களின் உடற்கூற்றாய்வினை சுகாதார வைத்திய அதிகாரி HMM முஸ்தபா முன்னெடுத்ததோடு திடீர் மரண விசாரணையினை மரண விசாரணை அதிகாரி ரமேஷ் ஆனந்த் மேற்கொண்டார். வெளிநாடுகளில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என வாகன இறக்குமதியாளர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கினால் வெளிநாடுகளில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதால் புதிய வாகனங்களை விட குறைந்த விலையில் அதனை வழங்க முடியும். இதனால் அரசாங்கத்தின் வரி வருமானத்தில் எதுவித மாற்றமும் ஏற்படாது என இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டில் எரிபொருட்களுக்கு இன்று முதல் தட்டுப்பாடு ஏற்படலாம் என எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டில் எரிபொருட்களுக்கு இன்று முதல் தட்டுப்பாடு ஏற்படலாம் எனவும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு விதிக்கப்பட்ட வரி காரணமாக இந்த நிலைமை ஏற்படும் ஆபத்து உள்ளதாக சங்கத்தின் பொதுச் செயலாளர் கபிலன் நாவதுன்ன தெரிவித்துள்ளார். எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் வட் தவணைகள் இன்று முதல் செலுத்தப்பட வேண்டும் எனவும் இந்த வரியால் எரிபொருள் நிலையங்கள் கடும் நெருக்கடி நிலைக்கு உள்ளாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வரி என்பது உரிமையாளருக்கு கிடைக்கக்கூடிய சிறிய தொகையில் செலுத்த வேண்டிய வரி எனவும் அதற்குரிய வட் தவணைகள் இன்று முதல் செலுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். அவ்வாறு செலுத்தப்படாது விட்டால் எரிபொருள் நிலையங்களால் தொடர்ந்து இயங்க முடியாது. மேலும் கடந்த 3 மாதங்களாக இந்த பிரச்சினையை தீர்க்க கோரிக்கை விடுத்த போதும் கலந்துரையாடல் மேற்கொள்வதற்கேனும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று முதல் எரிபொருள் நிலையங்களில் கடும் நெருக்கடியை சந்திக்கும் எனவும் இந்த வரியால் சிறிய நிரப்பு நிலையங்கள் கூட 10 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக வரி செலுத்த நேரிடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பாடசாலைகளுக்கு வழங்கப்படும் செறிவூட்டப்பட்ட அரிசி விநியோகம் இன்று 2வது நாளாகவும் இடம்பெற்றது.
பாடசாலைகளுக்கு வழங்கப்படும் செறிவூட்டப்பட்ட அரிசி விநியோகம் நேற்று வேயங்கொட உணவு களஞ்சிய வளாகத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டதுடன் இன்று 2வது நாளாகவும் இடம்பெற்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரைக்கு அமைய பாடசாலை மாணவர்களுக்கு போசாக்குள்ள உணவு வழங்கும் நிகழ்ச்சி திட்டத்திற்காக உலக உணவு திட்டத்தின் மூலம் செறிவூட்டப்பட்ட அரிசி விநியோகம் இடம்பெறுகின்றது. மாணவர்களிடையே இரும்புச்சத்து குறைபாட்டை குறைக்கும் நோக்கில் செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கப்படுவதுடன் ஜனாதிபதி செயலகத்தின் கீழ் உள்ள உலக உணவு திட்டத்திற்கான கூட்டு செயலகத்தின் பணிப்பாளர் நாயகம் ரிஃப்லானின் மேற்பார்வையில் விநியோக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. முதற்கட்டமாக மாகாண மட்டத்தில் உள்ள பாடசாலைகளுக்கு 735 மெட்ரிக் டன் அரிசி வழங்கும் நடவடிக்கை நேற்று ஆரம்பமானதுடன் இன்றும் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மாமுனை பகுதியில் கடல் அட்டைகள் பிடித்த 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மாமுனை கடற்பகுதியில் சட்டவிரோதமான முறையில் இரவு வேளையில் கடல் அட்டைகளை பிடித்த 4 பேர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளனர். வடமராட்சி கிழக்கு கடற்பகுதியில் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்கும் நோக்கில் வெற்றிலைக்கேணி கடற்படையினர் அம்பன் முதல் சாலை வரை தொடர்ந்து ரோந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக மாமுனை கடற்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சுற்றி வளைப்பில் இரவு நேரத்தில் கடல் அட்டைகளை பிடித்த 4 பேர் ஒரு படகுடன் கைது செய்யப்பட்டனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட 4 பேரும் வெற்றிலைக்கேணி கடற்படை முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணைகளின் பின்னர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக யாழ்ப்பாணம் கடற்தொழில் பரிசோதகரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். நியூசிலாந்தில் இலங்கையின் உயர்ஸ்தானிகர் ஆலயம் திறக்கப்பட உள்ளது. நியூசிலாந்தின் வெலிங்டனில் இலங்கையின் உயர்ஸ்தானிகர் ஆலயத்தை திறப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரியினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைவாக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியதற்கு அமைய தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான நடவடிக்கைகளுக்காக 22ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை வெளிவிவகார அமைச்சின் குழு ஒன்று நியூசிலாந்திற்கு பயணிக்க உள்ளது. இந்த பயணத்தின் போது குறித்த குழுவினர் நியூசிலாந்தின் வெளிவிவகார அமைச்சு மற்றும் வர்த்தக தரப்புடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. புதிய உயர்ஸ்தானிகர் ஆலயம் திறக்கப்படுவதன் மூலம் வர்த்தகம், கல்வி, விளையாட்டு, சுற்றுலாத்துறை, சுகாதாரம், விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் வலுப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுமான பொருட்களுக்கான விலை சூத்திரத்தை அறிமுகப்படுத்த வர்த்தக அமைச்சு தீர்மானித்துள்ளது. நாட்டில் கட்டுமான பொருட்களுக்கான விலை அதிகரிக்கும் நிலையில் விலை சூத்திரத்தை அறிமுகப்படுத்த வர்த்தக அமைச்சு தீர்மானித்துள்ளது. கட்டுமான பொருட்கள் தன்னிச்சையான விலையில் விற்பனை செய்யப்படுவதை தடுக்கும் வகையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கட்டுமான பொருட்களின் விலை அதிகரிப்பு காரணமாக கட்டுமான தொழிலில் ஈடுபட்டு வந்த சுமார் 2000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளமை தெரிய வந்துள்ளது. நாட்டின் தெற்கு கடற்பகுதியில் மீட்கப்பட்ட பாரிய அளவிலான போதைப்பொருள் தொகையை அரசாங்க ரசாயன பகுப்பாளருக்கு அனுப்பி வைக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காலி கடற்கரையில் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட 380 கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதியான போதைப் பொருட்களை அரசாங்க ரசாயன பகுப்பாளருக்கு அனுப்பி வைக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. குறித்த போதைப்பொருள் தொகையை போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் நீதிமன்றில் பாரப்படுத்திய போதே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார். மீனவர்கள் மீது போதைப்பொருள் வைத்திருந்தமை மற்றும் கடத்தல் தொடர்பான வழக்கு எதிர்வரும் நாட்களில் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. தெற்கு கடல் பகுதியில் நீண்ட நாள் மீன்பிடி படகொன்றிலிருந்து 3798 மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் கடந்த 12ஆம் தேதி கடற்படையினரால் மீட்கப்பட்டன. தெற்கு கடற்பகுதியில் 133 கடல் மைல் தொலைவில் பயணித்த நிலையில் நீண்ட நாள் மீன்பிடி படகொன்று போதைப் பொருட்களுடன் மீட்கப்பட்டதுடன் அதில் பயணித்த சந்தேக நபர்கள் 6 பேர் கைது செய்யப்பட்டதுடன் தெற்கு பகுதியில் நடுக்கடலில் ஒருநாள் மீன்பிடி படகொன்றில் பயணித்த 4 கைது செய்யப்பட்டனர். இதன்போது 17 பொதிகளில் பொதியிடப்பட்ட நிலையில் 179 கிலோ மற்றும் 906 கிராம் ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதுடன் 83 கிலோ 58 கிராம் ஹெரோயினும் கைப்பற்றப்பட்டது. மீட்கப்பட்ட போதைப் பொருட்களின் பெறுமதி 3798 மில்லியன் ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது. போதை மாத்திரையை கடத்த முயன்ற குற்றச்சாட்டில் 2 பெண்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். போதை மாத்திரையை கடத்த முயன்ற குற்றச்சாட்டில் 2 வெளிநாட்டு பிரஜைகள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
500 கிராம் நிறையுடைய சுமார் 40 போதை மாத்திரைகள் இதன்போது கடத்தப்பட இருந்ததாக கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலைய சுங்கத்துறையினர் தெரிவித்துள்ளனர். அவற்றின் பெறுமதி 20 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே கைதானவர்களில் ஒருவர் கினியா பிரஜை எனவும் ஒருவர் துருக்கி ஏர் விமானத்தில் பயணித்து இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை அடைந்ததாகவும் விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் மேற்கு ஆப்பிரிக்க நாடான ஜியரா லியோனில் இருந்தும் ஒருவர் துருக்கியினூடாக பயணித்துள்ளமையும் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் 40 மற்றும் 42 வயதான இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.